محمد سيد الكونين والثقلين والفريقين من عرب ومن عجم. தற்பொழுது நவீன குலப்பாளையம் சிறப்பான ஒரு உரையை தெரிவித்து வருவதற்காக வேண்டி தரிகாவின் அமைப்பிலே இங்கு வரக்கூடிய கெண்டே பொதுவர மஜ்லிஸுல் உலமாவின் உலமா அமைப்பின் தலைவரும் மதரசத்துல் ஃபலாஹ் சுன்னி குர்ஆன் மதரசாவின் அதிபருமான அல்-உஸ்தாத் மௌலவி அஷ்ரப் பாதுவி பாதிரி வரிபாயம் அவர்களை அழைக்கின்றேன். السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد صلى الله عليه وسلم وعلى آله وأزواجه وذرياته وأهل بيته وإترته الطيبين الطاهرين رضوان الله تعالى عليهم أجمعين. أما بعد فقد قال الله تعالى في فرقانه المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، ومن يشاقق الرسول من بعد ما تبين له الهدى ويتبع غير سبيل المؤمنين نوليه ما تولى ونصليه جهنم وساءت مصيرا. صدق الله العلي العظيم وبلغ رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக இறைவன் அல்லாஹ்வுக்கே. அல்ஹம்துலில்லாஹ். ஸலாத் என்னும் கருணை, சலாம் என்னும் ஈரட்டம் சத்திய நபிநாதர் சன்மார்க்க போதகர் துர்ஜனே மதீனா குசூரே பொன்னூர் ரசூலே அக்ரம் சர்தாரே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பேரிலும் அன்னவர்களின் பரிசுத்தமான குடும்பத்தினர்கள் அன்னவர்களின் தோழர்கள் அன்னவர்களின் துயர்ந்தவர்கள் நாதாக்கள் நல்லவர்கள் நம் அத்தனை பேர் மீதும் என்றென்றும் நின்று நிலவற்றுமாக. அருமையான பெருமக்கள் எல்லாம் நல்லடியார்களே, இமாமுனா அபுல் ஹசன் அலியுல் ஷாதுலிய கத்தஸல்லாஹு சிர்ரஹு அஸீஸ் அவர்களை ஞாபகப்படுத்தும் இந்த மஜ்லிஸிலே நாங்கள் வீற்றிருக்கிறோம். இந்த மஜ்லிஸிலே அல்லாஹ் தஆலா என்னென்ன அருள் பாக்கியங்களை எல்லாம் ரஹ்மத்துகளை எல்லாம் இறக்குவதாக சொல்லியிருக்கிறானோ இந்த எல்லா அருள் பாக்கியங்களையும் முழுமையாக அடைந்து கொள்ளக்கூடிய நல்ல நசீபே வல்லவன் அல்லாஹ் நம் அத்தனை பேருக்கும் தந்தருள் புரிவானாக. அன்னவர்களின் பரக்கத்தினால் நம் அத்தனை பேருடைய ஹலாலான ஹாஜத்துகளையும் நாட்டு தேட்டங்களையும் வல்லவன் அல்லாஹ் நிறைவேற்றி தந்தருள் புரிவானாக. இமாமுனா அவர்கள் மிஸ்ரிலே எகிப்திலே வாழக்கூடிய ஒரு காலம். அன்றைய எகிப்தினுடைய அரசாங்கத்தினால் அன்றைய காலத்திலே ஏற்பட்ட பாதுகாப்பு பிரச்சனை குறித்து அந்த வருடம் யாரும் ஹஜ்ஜிக்கு போகக்கூடாது என்று அரசாங்கம் சட்டம் போடுகிறது. இந்த ஃபத்வாவை வெளியிட்டவர்கள் அவர்களுடைய மாணவர்களாகிய இஸ்ஸுப்னு அப்துஸ்ஸலாம் ரஹிமஹுல்லாஹ், ஷாதிரி நாயகத்துடைய மாணவர். அப்ப எல்லா மக்களும் பேசுறாங்க, அரசாங்கம் இப்படி ஹஜ்ஜுக்கு போகக்கூடாது, பாதையில வழிப்பறி கொள்ளைக்காரர்கள் இருக்கிறார்கள், எனவே பாதுகாப்பு பட்டாளங்களை அனுப்ப முடியாது, எனவே இவ்வருடம் யாரும் ஹஜ்ஜுக்கு போகக்கூடாது என்று சொல்றாங்களே, நம்ம போய் ஷாதிரி நாயகத்திடத்துல சொல்லலாம். அப்ப அந்த பள்ளியில இமாமாக இருக்கிறவங்க இஸ்ஸுப்னு அப்துஸ்ஸலாம் ரஹிமஹுல்லாஹ் ஒரு வக்து தொழுகை முடிஞ்சு 2 பேர் மந்திரத்துல இருக்கும் போது நாம் ஷாதிரி நாயகம் கேட்கிறார், என்னப்பா இப்படி ஒரு ஃபத்வா கொடுத்திருக்கிறீங்க, ஒரு சட்டம் போட்டிருக்கிறாங்க, இந்த வருஷம் யாரும் ஹஜ்ஜுக்கு போகக்கூடாது, பாதுகாப்பு அதிகாரிகள் இல்லை, ஹஜ்ஜாஜிகளை அழைத்து செல்வதற்குரிய போதுமான படைப்பட்டாளங்கள் எங்களிடத்திலே இல்லை, எனவே இவரிடம் யாரும் ஹஜ்ஜுக்கு போகக்கூடாது, யாருமே போகக்கூடாது.
இப்ப அந்த நேரத்துல இமாம் அபுல் ஹசன் ஷாதுலி கத்தஸல்லாஹு சிரஹுல் அஸீஸ் அவங்க ரஹிமஹுல்லாஹ் கேக்குறாங்க, அல்லாஹ் தஆலா ஒரு மனுஷனுக்கு ஒரு எட்டுல அங்க போகக்கூடிய பாக்கியத்தை கொடுத்தா அவனும் போகக்கூடாதா? ஒரு எட்டில் மக்கமா நகரை அடையக்கூடிய பாக்கியத்தை ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் கொடுத்தால் அவரும் போகக்கூடாதா? இவங்க வாயடிச்சு போயிட்டாங்க. யாரு? இஸ்புன் அப்துல் சலாம் அவர்களுக்கு விதிவிலக்கு, அவங்களுக்கு விதிவிலக்கு. அந்த நேரத்துல அபுல் ஹசன் ஷாதுலி ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, யாரெல்லாம் என்னோட இந்த வருஷம் ஹஜ்ஜுக்கு வர தயாராகிறீங்களா என்னோட வாங்கன்னு சொல்றாங்க. ஒரு பட்டாளம் போகுது ஹஜ்ஜுக்கு அவங்களோட. அரசாங்கத்தினுடைய தடையையும் மீறி போறாங்க. போகும்போது வழிப்பறி கொள்ளைக்காரர்களும் திருடர்களும் இந்த கூட்டத்தை அண்மித்து வாராங்க, வந்துட்டு திரும்பி போறாங்க. ஷாதுலி நாயகம் முன்னால போறாங்க, பின்னால முரீதின் அவங்கள நம்பி போற கூட்டம் போகுது, ஹஜ்ஜுக்கு போறாங்க. கல்வர் கூட்டமாக வருகிறார்கள், அருகில் வந்து விட்டு ஒவ்வொருவரும் பின்வாங்கி செல்றாங்க. அப்ப அந்த நேரத்துல கல்வர்களுக்கு மத்தியில பேசிக் கொள்றாங்க, இது என்ன நடக்குது என்ன நடக்குதுன்னு பேசிட்டு அவங்க சொல்றாங்க, நாங்க அந்த கூட்டத்தை நெருங்கி அவர்களுடைய உடைமைகளை பொருள்களை பணத்தை பறிப்பதற்காக நாங்கள் கிட்டே நெருங்கும் போதெல்லாம் எங்களுக்கும் அவர்களுக்கும் மத்தியிலே ஒரு பிரமாண்டமான ஒரு சுவர் எழும்போது போன்று எங்களுக்கு ஒரு தடை தென்படுகிறது, அவர்களை எங்களால் அடைந்து கொள்ள முடியவில்லை. இவங்க சொல்றாங்க. இப்படியே போய் ஹஜ்ஜுக்கெல்லாம் போய் முடிச்சுட்டு ஹஜ்ஜெல்லாம் முடிச்சுட்டு திரும்ப நாட்டுக்கு வராங்க. நாட்டுக்கு வரும்போது ஒரு சவாலுக்கு மத்தியிலே ஹஜ்ஜுக்கு போன கூட்டம் திரும்பி வருகிறது என்பதை எதிர்பார்த்து அன்றைய காலத்தில் இருந்த எல்லா ஃபுகஹாக்கள், அரசு அதிகாரிகள், மந்திரிகள், படை பட்டாளங்கள், தளபதிகள் அத்தனை பேரும் ஊர்களுடைய எல்லையில் இருந்து இவங்களை வரவேற்கிறதுக்கு நிற்கிறாங்க. மாமுனா அபுல் ஹசன் அலி ஷாதுலி கத்தஸல்லாஹு சிரஹுல் அஸீஸ் அவங்க வந்துட்டு நடந்த விஷயங்களை என்னுடைய முரீதின் இவங்கள்ட்ட கேட்டுக்கொள்ளுங்கன்னு சொல்லிட்டு, நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக அவர்கள் மீது நான் வெட்கம் கொண்டதற்காக சிலரை நான் மறைத்து காட்டுகிறேன் என்று சொல்லிவிட்டு, வேண்டுமென்றால் ஒரு விடயத்தை உங்களுக்கு காட்டுகிறேன் என்று சொல்லி அதே இடத்தில் இருந்து அங்கிருந்த மிஸ்ரில் இருந்த எகிப்தில் இருந்த மக்களுக்கு திரை போன்று கஅபத்துல்லாவை காட்டுகிறார்கள் இமாமுனா அபுல் ஹசன் ஷாதுலி கத்தஸல்லாஹு சிரஹுல் அஸீஸ். இன்னைக்கு விஞ்ஞானத்தினால தொழில்நுட்பத்தினால இதோ நான் இங்கே பேசுகிறேன், அதை எங்கேயோ இருந்து பார்த்து கொண்டிருக்கிறான்னு சொன்ன இதெல்லாம் ஆச்சரியம் இல்லை. இதெல்லாம் யாரும் நம்புவாங்க? ஏன்? விஞ்ஞானம். விஞ்ஞானிகள் எதை செஞ்சாலும் நம்பலாம், ஆனா விஞ்ஞானிகள் சொல்வதுதான் தவறு. விஞ்ஞானிகள் அவர்களுடைய தொழில்நுட்பத்தினூடாக பல்லாயிரக்கணக்கான மைல்களுக்கு அப்பால் இருக்கக்கூடிய நாட்டிலிருந்து நடக்கக்கூடியத லைவ் டெலிகாஸ்ட் என்று, நேரடி ஒளிபரப்பு என்று எல்லா நாடுகளுக்கும் ஒளிபரப்பு செஞ்சாலும் அதை நம்பிட்டு போவாங்க. அதை பத்தி யாரும் பேச மாட்டாங்க, கேட்க மாட்டாங்க. ஆனா அல்லாஹ் தஆலாவுடைய வழிமாறுகளில் ஒருத்தர் இப்படி ஒரு கராமத்து காட்டிட்டாங்கன்னு சொன்னாதான் அங்கதான் அவனுக்கு மூக்க நுழைக்கணும். அது எப்படி சாத்தியமாகும்? அவங்க மிஸ்ர்ல இருந்து எப்படி கஅபாவை காட்டினாங்க? அது உன்னுடைய ஈமானுடைய குறைபாடு, நீ நசீபு கெட்டவன், அவ்வளவுதான். அருமையான பெருமக்கள், அல்லாஹ் நல்லடியார்களே, இப்பட்ட இந்த அல்லாஹ் தஆலா இந்த வழிமாறுகளுக்கு கொடுக்கக்கூடிய இந்த விடயங்களை நாங்கள் கராமத்து என்று சொல்லுவோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நபிமார்களுக்கு கொடுத்தா மூஜிசாத்துன்னு சொல்லும்போது வேற விஷயம். அல்லாஹ் தஆலா நாடினால் சிலதை அல்லாஹ் தஆலா மறைக்கவும் செய்வான், சிலதை தோன்றவும் செய்வான். அது அல்லாஹ்வுடைய வல்லமை. தப்பத்தியதா அபீ லஹப் சூரா இறங்குது. அபீ லஹபுடைய 2 கையும் நாசமாகட்டும் சூரா இறங்கிட்டு, அபூ லஹப் பொண்டாட்டிக்கு கோபம் வந்துச்சு. என் கணவரை பார்த்து நீங்க சபிக்கிறீங்களா? கோபம் எடுத்து ஒரு கல் எடுத்துட்டு போய் கஅபாத்துல்லா அந்த பக்கத்துல போய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹம்மத கண்டா தலையில போட்டு நான் கொல்லுவேன் என்று போறா. கல்லை தூக்கிட்டு போயிட்டு கஅபாவுக்கு பக்கத்துல அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமர்ந்து இருக்கிறாங்க. கஅபாவுக்கு பக்கத்துல கல்லை வச்சுட்டு அபூ லஹப் பொண்டாட்டி, எங்க அவர் அந்த மனுஷனை கண்டீங்களா? அபூபக்கர் சித்திக் ரலி கேட்கிறாங்க, யாரை நீங்க தேடுறீங்க? அதான் உங்க தோழர் முஹம்மது. அபூபக்கர் அலி பாக்குறாங்க, பக்கத்து உட்கார்ந்து கொண்டு இருக்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த மனுஷன் வந்து கேட்கிற, எங்க உங்க தோழர் முஹம்மது?
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவரை கண்டா இந்த கல்லாலேயே நான் தலையில போட்டு கொள்ளுவேன், என் கணவருடைய விஷயத்துல சஃபித்து குர்ஆனுடைய வசனத்தை ஓதி காண்பிக்கிறாரா என்று சொல்லிட்டு போயிட்டாங்க. அபூபக்கர் சித்திக் இல்லைங்க, யா ரசூலல்லாஹ் நீங்க என்னோட தானே யா ரசூலல்லாஹ் இருக்கிறீங்க, என் கண்ணுக்கு நீங்க தெரியுறீங்களே யா ரசூலல்லாஹ், அப்ப அந்த மனுஷனுடைய கண்ணுக்கு மட்டும் ஏன் நீங்க தெரியாம போனீங்க? அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. அல்லாஹ் நாடியவர்களுக்கு நாடிய விதத்தில் காண்பிக்கவும் செய்வான், மறைக்கவும் செய்வான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அபூஜஹலுடைய மனைவியுடைய கண்ணுக்கு மறைத்தவன் அல்லாஹ். ஷாதிர் நாயகத்தோடு சென்றவர்களுக்கு அந்த ஒரு சுவரை ஏற்படுத்தி காண்பித்தவனும் அல்லாஹ். அல்லாஹ்வுடைய வல்லமை. இந்த இப்படிப்பட்ட இமாமுனா அபுல் ஹசன் அலி ஷாதிரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் முரீதின்களை, குறிப்பாக அன்றைய காலத்தில் இஸ்லாத்தை விட்டும் தூரமாக சென்று கொண்டிருந்தவர்களை இஸ்லாத்தின் பக்கம் அழைப்பதற்கு, இஸ்லாத்துக்குள் அவர்கள் நுழைய வேண்டும், இஸ்லாமிய பண்பாடு, இஸ்லாமிய விழுமியங்கள், ஒழுக்க பண்பாடுகள் அவர்களிடத்தில் வர வேண்டும் என்பதற்காக வேண்டி அன்றைய காலத்தில் அன்றைய மக்களுக்கு தோதுவான அமைப்பிலே பல ஜிக்ருகளை, பல வடிவமைப்புகளை அவர்கள் ஏற்படுத்தி செய்து கொடுத்து மக்களை ஜிக்ரின் பக்கம் இழுத்து, அல்லாஹ்வின் பக்கம் இழுத்து, மக்களுடைய கல்விலே அல்லாஹ் என்ற சிந்தனை சதாவும் இருக்க வேண்டும் என்று அயராத பாடுபட்டு ஷாதிரி தரீக்கத்தை தந்தவர்கள் தான் இமாமுனா அபுல் ஹசன் ஷாதிரி கத்தஸல்லாஹு சிர்ரஹு அபுல் அஸீஸ் அவர்கள். எவ்வளவு எல்லாம் அமல் இபாதத்தையும் இருந்தும் இமாம் ஷாதிரி நாயகத்துடைய தரீக்கத்துல திக்ருக்கு முக்கியத்துவம் ஏனது? அதுவும் குறிப்பா லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ்ங்கற திக்ருக்கு முக்கியத்துவம், அல்லாஹ் அல்லாஹ்ங்கற திக்ருக்கு முக்கியத்துவம் ஏன்? ஒன்றை மட்டும் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க, இந்த உலகத்துல ஷாதிரியா தரீக்கத்து இருக்கும் வரைக்கும் கியாமத்துடைய நாள் வராது. ஷாதுலிய தரீக்கத்து இந்த உலகத்துல இருக்கும் வரைக்கும், ஷாதுலிய தரீக்கத்தை சேர்ந்த ஒரு முரீது இருக்கும் வரைக்கும் கியாமத்துடைய நாள் வராது. அது ஷாதுலிய தரீக்கத்துடைய பெருமை. நான் சொல்லலங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா தகூமு ஸாஅத்து ஹத்தா யுகால அல்லாஹ் 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 என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதன் இந்த உலகத்தில் இருக்கும் வரைக்கும் கியாமத்துடைய நாள் வராது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் 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 என்று சொன்னாங்களே தவிர அல்லாஹ்னு மொத்தம் ஒரு ஒருக்க சொல்லல. அப்ப அல்லாஹ் அல்லாஹ்னு ஜிக்ர் செய்வது அதிகமாக எந்த தரீக்கத்தில் இருக்குது? ஷாதிலி தரீக்கத். அப்ப அப்படிப்பட்ட ஜிக்ருக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு தரீக்கத் இந்த ஷாதிலிய தரீக்கத். ஏன் தெரியுமா அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க? ஏன் தெரியுமா? நம்ம எல்லாம் மனுஷன், பாவம் செய்யக்கூடியவங்க, பிழைகள் செய்யக்கூடியவங்க. சில சமயம் நாங்கள் செய்யக்கூடிய அமல்கள் கூட சில சில காரணங்களினால அழிந்து போகலாம். ஒரு வேலைங்களுக்கு அதை பாதுகாப்பது பெருமை வந்துட்டு நம்ம செஞ்ச அமல் எல்லாம் அழிஞ்சு போயிட்டு. ஒரு மனிதனுக்கு அநியாயம் செய்து விட்டோம், எல்லாம் பாதுகாக்க வேண்டும், நம்ம செஞ்ச அமல் அழிந்துடும். எப்படியாச்சும் ஒரு மனிதனுடைய அமல் அழிந்து போனாலும் அவன் நாளைய மீசான் தட்டு அவனுக்கு கனமுள்ளதாக இருந்து அவன் சொர்க்கத்தை அடைந்து கொள்ள வேண்டும். எனவே நீ திக்ரை லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் அதிகமாக திக்ரை அவனுடைய வாழ்நாளில் கொள்ள வேண்டும் என்று ஆர்வப்பட்டுத்தான் எங்களுக்கு இந்த திக்ரை நமக்கு காண்பித்து தந்தார்கள். அதுக்கு அவர்களுக்கு முன்னோடியாக விளங்கியது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நாளைய கியாமத்துடைய நாளையில ஒரு மனுஷனுக்கு 99 விதமான பாவங்கள், நன்மை ஒன்றும் இல்லை, நன்மை ஒன்றுமே இல்லை. அல்லாஹ் கேட்பான், இந்த பாவம் எல்லாம் நீயா செஞ்சியா? நான் செஞ்சேன். நீ ஒத்துக்கோறியா? நான் ஒத்துக்கோறேன். உனக்கு என்னமான காரணம்? இல்லையா அல்லாஹ், நான் தான் செஞ்சேன், பாவத்தை நான் தான் செஞ்சேன், உண்மையில இந்த பாவத்தை நான் செஞ்சிருக்கிறேன். அப்படியா? அப்ப இந்த மனுஷர் முடிவெடுக்கிறார், 99 விதமான பாவங்கள் செய்திருக்கிறேன், எனக்கு மீசானில என்னுடைய மீசான் தட்டை கனமாக்குறதுக்கு ஒரு நன்மை கூட இல்லைங்க. மீசான் தட்டை கனமாக்குறதுக்கு ஒரு நன்மை கூட இல்லை. இப்ப இந்த மனுஷன் நிலைமை என்ன? இவர் நினைச்சுக்குவாரு, நான் நரகவாசி. அப்ப அந்த நேரத்துல அல்லாஹ் தஆலா சரி போண்டு விட்டுட்டு திரும்ப கூப்பிட்டு அல்லாஹ் தஆலா ஒரு காகிதத்தை கொடுக்கிறான், ஒரு பிதாக்கா, ஒரு துண்டை கொடுக்கிறான். கொடுத்து அல்லாஹ் அவனிடத்துல சொல்லுகிறான், அந்த மீசான் தட்டில் அதை போடு. ஒரு பேப்பர் துண்டு அந்த மீசான் தட்டில் போடப்படுகிறது. என்ன ஆச்சரியம்! அருமையான பெருமக்களே, அந்த நன்மையே இல்லாத மீசான் தட்டு கனமுள்ளதாகி இவனுடைய நன்மை தட்டு கனமுள்ளதாக மாறுது. ஆச்சரியப்படுகிறான், யா அல்லாஹ், இவ்வளவு பிரமாண்டமான பாவங்களை விட இந்த பேப்பர் துண்டு கனமாகுதே, என்ன காரணம்? அதில் என்ன இருக்கிறது? அல்லாஹ் தஆலா சொன்னா, உலகத்துல நீ வாழும் போது லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னேன், அந்த திக்ர தான் அங்க இருக்குது என்பதா. உலகத்துல நீ வாழும் போது லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் என்று
சொன்னாயே அந்த திக்ர் அங்க இருக்குது, என்னுடைய திருநாமம் இருக்குது, இஸ்முல்லாஹ் இருக்குது, அல்லாஹ் என்கின்ற பெயரை விட எதுவும் கனமானது இல்ல. இந்த ஹதீஸுக்கு ஹதீசுல் பிதாகாண்டே பேர். கார்டு, பிதாகாண்டா கார்டு. இது எப்படி சாத்தியமாகும்? ஒரு பேப்பர் துண்டை போட்டா அந்த பேப்பர் துண்டு கனமாகுமா? அறிஞான பெருமக்கள் எல்லாம் நேரடியார்களே, இன்னைக்கு இவ்வளவுதான் இருக்கு. என்னது? ஏடிஎம் கார்டு. எத்தனை கோடி உள்ள வச்சிருக்கிறார், எத்தனை கோடி வச்சிருக்கிறார். பிரமாண்டமான 15 கோடி ரூபாய் பெறுமதியான ஒரு வீட்டையும் 20 கோடி ரூபாய் பெறுமதியான கார்டும் வச்சா எது பொறுமதி? 15 கோடி ரூபாய் பொறுமதியான வீடு பொறுமதியா, 20 கோடி ரூபாய் உள்ளே அகற்றப்பட்ட உள்செலுத்தப்பட்ட அந்த ஏடிஎம் கார்டு பொறுமதியா? வெளிரங்கத்தில் அந்த காடுக்குள் ஒன்றும் இல்லை என்றாலும் அங்கே 20 கோடி ரூபாய் இருப்பதை போன்று அந்த தாளிலே ஒன்று இல்லை என்றாலும் உலகத்திலே அவன் செய்த லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் என்கின்ற zikr அங்கே கனமாகி கொடுக்கிறது அவனுக்கு. அப்படிப்பட்ட நல்ல அமல் இபாதத்துகளை காண்பித்து தந்தவர்கள் தான் இமாமுனா ஷாதுலி நாயகம் அவர்கள். ஆனால் இன்று ஒரு துர்பாக்கிய நிலை என்ன தெரியுமா? இந்த நவீன குழப்பவாதிகளுடைய சிந்தனைகளினால் அமல்கள் எல்லாம் இல்லாமலாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஒரு காலத்துல அமல்கள் என்றால் எல்லோரும் ஒரே விதமாக அமல் செய்வாங்க. இன்னைக்கு புதிய புதிய நவீன குழப்பவாதிகளும் கொள்கைவாதிகளும் ஊடுருவனுடைய விளைவு அமல்கள் இல்லாமலாக்கப்பட்டு கொண்டு போகிறது. ஓரிரு உதாரணங்களை சொல்லிவிட்டு விடயத்துக்கு வருகிறேன். ரமலானுடைய காலம் வந்தா கடைசி 10 கியாமுல் லைல்ங்கிற ஒரு தொழுகையை தொழுகிறான். அப்ப சிலவங்கள்ட்ட கேட்டா, ஏப்பா நீ தராவிக்கு போகலையா? இல்ல நான் கியாமுல் லைலுக்கு போறேன். போச்சா? ஒரு அமல் வருகிறது, ஒரு பிதஅத் வருகிறது, ஒரு நூதனம் வருகிறது, ஒரு சுன்னா இல்லாமலாக்கப்படுகிறது. கியாமுல் லைல் என்கின்ற ஒரு தொழுகை அப்படி மார்க்கத்தில் இல்லவே இல்லை. கியாமுல் லைல் தொழுகை ஒன்று இல்லை. இரவு மகரிபிலிருந்து சூரியன் உதயமாகும் வரைக்கும் ஒரு மனிதன் செய்யக்கூடிய எல்லா நல்லமல்களும் அதுக்கு பேரு கியாமுல். குர்ஆன் ஓதுறீங்களா, தஸ்பீஹ் செய்றீங்களா, ஹதர மஜ்லிஸ் செய்றீங்களா, திக்ர் மஜ்லிஸ் செய்றீங்க, எல்லாம் கியாமுல் லைல். அதுக்குன்னு கியாமுல் லைல் நியத்து வச்சு தொழுகை இல்லை. அது வித்திர வேணும்னா நீ தொழுதுக்கோ. அப்ப வித்திரை என்பது உனக்கு எல்லா காலங்களிலும் தொழுது கொள்ளலாம். தராவிகை என்பது ரமலானுடைய காலத்தில் மட்டும் தொழ வேண்டும் என்றா நீ தராவிகை விட வித்திருக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறாய். காரணம் அந்த நூதன பெயர் அமல் இல்லாமலாக்கப்படுது. ஒரு காலத்துல தராவி 20, இப்ப தராவி 8 பேர் வந்ததுனால சிலவன் 4 தொழுதுட்டும் போறான், 6 தொழுதுட்டும் போறான். சிலவனுக்கு எத்தனை தொழுகிறாங்கிறதும் தெரியல. ஏன்? இந்த நூதன கொள்கை தராவிகை 8 தான் என்கின்ற சிந்தனை அங்கே ஊடுருவுகிறது. நூதன கொள்கை வருகிறது. 20 தராவிகளை 8 தொழுதவனுக்கு 12 ரக்காத்துகள் இல்லாமல் போகிறது. காரணம் இந்த நூதன கொள்கைகள். தொழுகைக்கு பின்னால் கூட்டு துஆ இல்லை, தேவையில்லை என்கின்ற ஒரு நூதன கொள்கையை கொண்டு வருகிறார்கள். அதனுடைய விளைவு என்று என்ன தெரியுமா? அதனுடைய விளைவு என்ன தெரியுமா? பச்சிலம் குழந்தைகள் கூட, 5 வயது 6 வயது சிறு குழந்தைகள் கூட சலாம் கொடுத்து மறுகணமை எடுத்து செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை பள்ளி வாயில்களில் உருவாகி இருக்கிறது. அட கூட்டு துஆ கூடாதுங்கிற, சரி அது ஒண்ணு நல்ல பட்டலை வச்சு கொள்வோம். தொழுகைக்கு பின்னுக்கால இஸ்திக்ஃபார் இருக்குதே, ஹஜ்ஜினுடைய கூலியை பெற்றுத்தரக்கூடிய அதற்கு நிகரான வணக்கம் சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அக்பர் 33 சொல்றது இருக்குதே, அதையாச்சும் உட்கார்ந்து செஞ்சுட்டு போவே. நீ கூட்டு துஆ கூடாது என்கின்ற ஒரு நூதன கொள்கையை கொண்டு வந்ததனுடைய விளைவு மனுஷர்களுடைய வாயிலிருந்து சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அக்பர் அகற்றப்பட்டு விட்டது. இஸ்திக்ஃபார் தூக்கப்பட்டு விட்டது. காரணம் உன்னுடைய நூதன சிந்தனை. உன்னுடைய நூதன சிந்தனை என்று கூட்டு துஆ இல்ல, கூட்டு துஆ இல்லங்கிற, தேவையில்லாங்கிற. ஆனா எல்லா பள்ளிவாசல்லையும் பார்த்தா முன்னுக்கு துஆவை தொங்க வச்சுக்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட்டு துஆ ஓதல. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆவை இந்த முன்னுக்கு பள்ளியில தொங்க வச்சா இருந்தாங்க ஒரு பள்ளிவாசல்லையும். அப்ப அது விதத் இல்லையா? அருமையான பெருமக்கள், அல்லாஹ் நல்லது. இப்படி இந்த நூதன கோட்பாடுகள் உள் நுழைந்ததனால் அமல்கள் இல்லாமலாக்கப்படுகிறது. இதற்கு காரணம் என்ன தெரியுமா? மிக முக்கியமான காரணம் இந்த தொலைத்தொடர்பு சாதனம்.
இன்னைக்கு தொழில் இல்லாதவன் என்ன செய்யறது தெரியுமா? ஒரு போன் ஒன்றை வாங்கி கொண்டு, இந்த மாதிரி சின்ன மைக் ஒன்றை வாங்கி கொண்டு, யூடியூப்ல ஒரு அக்கௌண்ட்டை திறந்து கொண்டு, ஆள் இல்லாத கடையில டீ ஆத்துற மாதிரி அவனே வீட்டுல இருந்து பேசி அஞ்சு நிமிஷத்துக்கு வீடியோ கிளிப். அவனோட தொழிலாளி. அந்த வீடியோ கிளிப் கடையில வேலை செய்யற முதலாளி வரைக்கும், குசினியில் இருக்கக்கூடிய தாய்மார்கள் வரைக்கும் அந்த வீடியோ கிளிப் ஸ்ப்ரெட் ஆகுது. அதுல நல்லது எது கெட்டது எது என்று பார்க்க தெரியாமல் திணறிக்கொண்டு இன்று எங்களுடைய சமூகம் அதுவும் சரிதானே இதுவும் சரிதானே, அப்படி இருக்குமோ இப்படி இருக்குமோ என்று திணறிக்கொண்டே நல்லதை விட்டும் அவர்கள் வழிகெடுக்கப்பட்டு அமல்களை இல்லாமல் போகக்கூடிய ஒரு சமூகம் உருவாகி கொண்டிருக்கிறது என்றால் அதற்கு காரணம் இந்த நூதன கொள்கைகள். அருமையான பெருமக்கள் எல்லாம் நல்லடியார்களே, எந்த அளவு கூட 2 நாளைக்கு முன்னுக்கு கூட நான் ஒன்று பார்த்தேன். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஃபிரௌனுடைய விஷயத்துல ரப்பு சொல்றான், நான் உன்னுடைய உடம்போடு கியாமத் நாள் வரை நான் பாதுகாப்பேன். நேற்று முதநாத்து ஒருத்தன் சொன்னனே, ஆளை இல்லாத கடையில டீ ஆத்துற மாதிரி அவனே உட்கார்ந்து கேமராக்கு முன்னுக்கால வீடியோல இருந்து முன்னுக்கு ஆட்கள் இருக்காம நினைச்சிட்டு பேசி வீடியோ கிளிப் ரிலீஸ் பண்ற ஒருத்தன் பேசுறான். மிஸ்ர்ல இன்று வரைக்கும் பாதுகாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது ஃபிரௌனுடைய உடம்பு இல்லையா? அப்ப யாரு வாப்போட உடம்பு? அது யாரு சொன்னாங்கன்னு சொன்னா உசைமின் பின்பாஸ். இவன் யாரு? இந்த உசைமின்ங்கிறவன் யாரு? பின்பாஸ்ங்கிற யார்? முஹத்திஸா, ஃபக்கீஹா. அவன் மஸ்ஜித் நபவியில தொழுகை நடத்தி கொண்டிருந்த இமாம். அவனுக்கு இது எப்படி இவன் ஃபிரௌன் இல்லான்னு சொல்லக்கூடிய அர்த்தம் இருக்குது? என்கின்ற ஆயத்துக்கு கீழால், அந்த திருவசனத்துக்கு கீழால் நிறைய தஃசீருடைய உலமாக்கள் சொல்லுவாங்க. அதையும் தாண்டி உலக வரலாற்றிலே ஒரு சிறந்த டெட் பாடிக்கு அதாவது ஒரு மனித உடலுக்கு அதாவது சிவப்பு கம்பளி போட்டு வரவேற்பு கொடுக்கப்பட்ட ஒரு டெட் பாடி ஃபிரௌனுடைய டெட் பாடி. பகுப்பாய்வுக்கு அவனை அங்கே பிரான்சுக்கு கொண்டு போற நேரத்துல அவனுடைய உடம்பை வச்சு பகுப்பாய்வுக்கு உட்படுத்தி அவன் எப்படி இறந்தான் என்கின்ற ரிசர்ச்சுகளை எல்லாம் பிரான்ஸ் வெளியிட்டது என்று சொன்னா, அப்ப அந்த ரிசர்ச்சினுடைய முடிவு என்ன? அவங்க ஆராய்ச்சி பண்ணி அவன் அதுதான்ங்கிறதையே தெளிவாக சொல்றாங்க. இன்னைக்கு நீ என்ன செய்யற? மீடியாவுக்கு முன்னுக்கு அது ஃபிரௌன் இல்ல, இதை நம்புறதுக்கு ஒரு கூட்டம், இதை நம்புறதுக்கு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி இருக்கிறான், நான் உன்னுடைய உடம்போடு நான் பாதுகாப்பேன் என்று சொன்னா அந்த வார்த்தையினுடைய பாரதூரத்தை பாருங்க. அது ஃபிரௌன் இல்லை என்றிருந்தால் குர்ஆனுடைய வசனம் பொய்யாகுமா இல்லையா? அல்லாஹ் பாதுகாக்கும். இதுதான் இன்றைய நவீன குழப்பவாதிகளுடைய கருத்துக்கள் சமூகத்துக்குள் இந்த தொலைத்தொடர்பு சாதனங்களினால் ஊடுருவுகிறது. முதலாவது இந்த நவீன குழப்பவாதிகள் ஊடுருவக்கூடிய முதலாவது சாதனம் இந்த பேஸ்புக்கும் வாட்ஸ்அப்பும் யூடியூப். 2வது விரும்பியோ விரும்பாமலோ சொல்லித்தான் ஆகும் இஸ்லாமிய பாட புத்தகம். அதையும் தாண்டி 3வது அதை கற்பிக்கக்கூடிய ஆசிரியர். எந்த வசனத்திற்கு எப்படி அர்த்தம் கொடுக்க வேண்டும் என்று தெரியாது. அல்லாஹ்வை கொண்டு போய் அர்ஷ்ல உட்கார வச்சாச்சு. அல்லாஹ்வை கொண்டு போய் அர்ஷ்ல அர்-ரஹ்மான் அலல் அர்ஷ் இஸ்தவா. அல்லாஹ் தஆலா அர்ஷ்க்கு மேல உட்கார்ந்து கொண்டு இருக்கிறான். நஊது பில்லாஹ். இந்த வார்த்தை சொன்னாவே குஃப்ர். நல்லா நினைச்சு கொடுங்க. அல்லாஹ் அர்ஷில் என்ன துர்பாக்கிய நிலைமை தெரியுமா? எங்களுடைய பாடசாலையில கூட அல்லாஹ் தஆலா அர்ஷ்ல அமர்ந்து கொண்டுதான் இருக்கிறான் என்கின்றத 10ஆம் ஆண்டு 9ஆம் ஆண்டு மாணவ மாணவியர்களுக்கு கற்பிக்கப்பட்டது. அப்ப அந்த மாணவியல் என்கிட்ட கேட்டாங்க, அதுதான் நீங்க இப்படி சொல்லித்தரலையே, இவங்க இப்படி சொல்லித்தர. அல்லாஹ் தஆலா அர்ஷ்ல. சரி, அந்த பிள்ளைங்கள்ட்ட நான் கேட்டேன், அல்லாஹ் அர்ஷ்ல அமர்ந்து கொண்டிருக்கிறான் என்பது அவர்களுடைய நிலப்பாடுதானே? அர்ஷ் அல்லாஹ்வினால் படைக்கப்பட்டதா இல்லையா? அல்லாஹ்வுடைய பிரமாண்டமான படைப்பு. அல்லாஹ் தஆலாவுடைய படைப்புகளில் மிகவுமே பிரமாண்டமான படைப்பு எது? அல்லாஹ்வுடைய அர்ஷ். அல்லாஹ்வினால் படைக்கப்பட்டுச்சு. இப்ப என் கேள்வி என்னன்னா, அல்லாஹ் அர்ஷுக்கு மேல் இருக்கிறான்னு சொன்னா அர்ஷ படைக்கிறதுக்கு முன்னுக்கால் அல்லாஹ் எங்க இருந்தான்? அல்லாஹ் அர்ஷ படைக்கிறதுக்கு முன்னுக்கால எங்க இருந்தார்?
வேறொரு இடத்தில் இருந்தான் அரிசி படைக்கப்பட்டதன் முன்னால் இங்க வந்துட்டான்னு சொன்னா நஊது பில்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்கணும். இதுதான் ஹுலூல் இத்திஹாது கொள்கைங்கிறது. அல்லாஹ் வாரான் போறாங்கிறது பச்சை குஃப்ரு. அல்லாஹ் அமர்ந்திருக்கிறான் என்று சொன்னா இதுக்கு உதாரணம் காட்டுவாங்க பாருங்க. அல்லாஹ் அரிசின் மேல் அமர்ந்திருக்கிறான் என்று சொல்லக்கூடியவங்க அதுக்கு ஆதாரமாக சில ஹதீஸ்களை கொண்டாடுறாங்க. எந்த ஹதீஸ்கள் தெரியுமா? சில ஹதீஸ்களை கொண்டாடுறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்த 2-3 சம்பவங்களை வச்சு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க ஒரு இபாரத்தை கொண்டு வருவாங்க. இஸ்தவா அலல் ஹிமார். அவர் இங்க என்ன செஞ்சாரு? இஸ்தவா அலல் ஹிமார் என்றா அவர் கழுதைக்கு மேல அமர்ந்திருந்தாரு. எனவே இஸ்தவான்னு சொன்னா அல்லாஹ் அமர்ந்துட்டான். இஸ்தவான்னு சொன்னா ஹதீஸ்ல வருகிறது இஸ்தவா அலல் ஹிமார், அவர் கழுதைக்கு மேல அமர்ந்து. நீண்ட செய்தி அது. அந்த ஒரு துண்டை பிடிச்சிட்டு அல்லாஹ் கழுதைக்கு மேல, இந்த மனுஷன் எப்படி கழுதைக்கு மேல அமர்ந்தானோ அந்த இஸ்தவாங்கிற வார்த்தை அங்கேயும் இருக்கிறது, அதே இஸ்தவா இங்கேயும் இருக்கிறது. எனவே அந்த மனுஷன் கழுதைக்கு மேல் அமர்ந்தான் என்கின்ற பொருளை எப்படி கொடுக்கணுமோ அதே போன்று அர் ரஹ்மான் அலரஷ் இஸ்தவாங்கிறது வந்திருக்குது. எனவே இஸ்தவான்னு சொன்னா இங்கேயும் அமர்ந்தானுங்கிறத கொடுக்கணும். இதை வெளியில பார்க்கும்போது சரிதானேன்னு விளங்கும். வெளியில பார்க்கும்போது உண்மைதான். இஸ்தவாக்கு இஸ்தவா அலல் கழுதையில் அமர்ந்தான், அதே இஸ்தவாங்கிற வார்த்தை குர்ஆன்ல வந்திருக்குது. எனவே அங்கேயும் அல்லாஹ் அமர்ந்தாண்டு தானே கொடுக்கணும் என்று இது வெளிரங்கத்துல சரியாக இருந்தாலும் எங்களோட அகீதா கொள்கை கோட்பாடின் பிரகாரம் இது பச்சை குஃப்ரு. ஏன் தெரியுமா? அமர்ந்தான் என்றா ஒரு மனுஷன் ஒரு இடத்துல இங்க முதலாவது தவறு என்ன தெரியுமா? இங்க அல்லாஹ்வுக்கு நிகர் கற்பிக்கிறாங்க, தஸ்பீஹ் செய்யறாங்க. எப்படி அந்த மனுஷன் கழுதைக்கு மேல அமர்ந்திருக்கிறானோ அதுபோல அல்லாஹ்வும் அமர்ந்திருக்கிறான் என்பது குஃபுவன் அஹத் என்ப குர்ஆனுடைய வசனத்துக்கு நிகர். விளங்கத சொல்றது. அல்லாஹ்க்கு எதுவுமே நிகர் இல்ல. லைஸ கமிஸ்லிஹி ஷைஉன். அவன மாதிரி எதுவும் இல்லன்னு சொன்னா அல்லாஹ்வும் இவர மாதிரி கழுதையில் உட்கார்ந்து இருக்கிறது மாதிரி அல்லாஹ்வும் உட்கார்ந்து இருக்கிறான் என்று சொன்னா குஃப்ரு. இப்ப அல்லாஹ்வுடைய அமர்தல அந்த கழுதைக்கு மேல உட்கார்ந்து கூட அமரோட தஸ்பீஹ் செய்யறாங்க, ஒப்பிடுறாங்க. அல்லாஹு தஆலா குஃபுவன் அஹத், அவன் எதுக்குமே நிகர் இல்ல என்கின்ற குர்ஆனுடைய வசனத்துக்கு அது முரணாக அது உண்டு. இரண்டாவது, ஒரு மனுஷன் ஒரு இடத்துல அமர்றதாக இருந்தால் அல்லாஹ்வுக்கு கம்மு கைஃபியத்து ஜிஹத்து எதுக்கும் இருக்கக்கூடாது. எப்படி உட்கார்ந்தான், எதுக்கு மேல உட்கார்ந்தான், எந்த அமைப்பு எதுக்குமே. ஒரு மனுஷன் கழுதைக்கு மேல உட்கார்றான், ஒட்டகத்துக்கு மேல உட்கார்றான், ஒரு அமைப்பு இருக்கிறது, உட்கார்கிறான். அப்ப உட்காரும் போது அவனுக்கு அவனுடைய உடம்பை சுமக்கக்கூடிய ஒரு ஒட்டகத்தின் பக்கம் ஒரு கழுதையின் பக்கம் அவன் தேவை காணுகிறான். அப்ப அல்லாஹ் அர்ஷில் அமர்ந்திருக்கிறான் என்றா அல்லாஹ் நஊது பில்லாஹ் அர்ஷின் பக்கம் தேவை காணுகிறான் என்கின்ற அர்த்தம் வரும். எனவே அது அல்லாஹு ஸமத் என்கின்ற அந்த திருவசனத்துக்கு, அல்லாஹ் தேவையற்றவன் என்கின்ற திருவசனத்துக்கு முரண். சின்னொரு வார்த்தை அமர்ந்தான். அப்ப எப்படி நம்ம விளங்கணும்? அல்லாஹ் அரிசில் அமர்ந்தான் என்கிறது அல்ல, அவனுடைய ஆட்சி பீடத்தை அங்கே அமைத்தான். இங்கே அரிசை ஏன் சொல்லப்பட்டது தெரியுமா? அல்லாஹ் அரிசிக்கு மேல இருக்கிறான் ஏன் சொல்லப்பட்டது தெரியுமா? அல்லாஹ்வுடைய படைப்புகளில் மிகவும் பிரமாண்டமான படைப்பு அரிசி. அதையே ஆட்சி அதிகாரம் அவனுடைய கையில் இருக்கு. அதுக்கு கீழால வரக்கூடிய வானங்கள், பூமிகள், சூரியன், சந்திரன் அத்தனையுடைய அதிகாரமும் அல்லாஹ்விடத்தான் இருக்குது என்பதை காட்டுவதற்காக இங்கு அரிசி கொடுக்கப்பட்டுச்சே தவிர மாறாக அரிசில் அமர்ந்து கொண்டிருக்கிறான் என்பது இப்னு தைமியா, அப்துல் வஹாப் நஜ்தி போன்றவர்களுடைய கருத்து. அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாஅத் அகீதாவுடைய உலமாக்களுடைய கருத்து அல்ல. நம்ம குழம்பிடக்கூடாது. சரி, அல்லாஹ் அரிசிக்கு மேல் இருக்கிறான்னு சொல்றாங்க தானே. இந்த கேள்வியும் கேட்டேன், பதில் வரல. அல்லாஹ் அரிசிக்கு மேல் இருக்கிறான்னு சொல்றாங்க தானே. சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு தஆலா அவங்க மௌத்தான உடனே அல்லாஹ்வோட அரிசி நடுங்கிச்சான். இப்ப அல்லாஹ் நடுங்கினா இஹ்தஸ அர்ஷுர் ரஹ்மான் பிமௌத் சஅத். சஅத் ரலியல்லாஹுடைய மரணத்திற்காக அல்லாஹ்வுடைய அரிசி நடுங்கிச்சேண்டா அல்லாஹ்வை ஒரு மரணம் நடுங்க செய்கிறது என்றால் அவனுடைய வல்லமையை விட சஅத் ரலியல்லாஹுடைய மௌத் வல்லமையுள்ளதாக மாறுது இல்லையா? அப்ப அல்லாஹும் நடுங்கினான், ஆடினான் அர்த்தமா? அப்ப எப்படி அர்த்தம் கொடுக்கிறது?
அந்த இடத்துல இஸ்தவா என்பது அமர்ந்தான் என்கின்ற அர்த்தம் அல்ல, அவன் ஆட்சி புரிகிறான், பரிபூரணப்படுத்தினான் என்கின்ற அர்த்தத்தை கொடுக்கணும். அதை நம்ம எப்படி விளங்குறது? குர்ஆனுக்கு எப்பவுமே ஒரு வசனம் இன்னொரு வசனத்திற்கு தஃசீராக இருக்கும். குர்ஆனில ஒரு ஆயத்து இன்னொரு ஆயத்திற்கு வரைவிலக்கணம் தரக்கூடியதாக இருக்கும். அல்லாஹ் தஆலா சொல்லுவான், வலம்மா பலக அசுத்தஹு வஸ்தவா ஆதைனாஹு ஹுக்மன் ஹுக்மன் வ இல்மா வகதாலிக நஜ்ஸில் முஹ்சினீன். இன்னும் அவர்கள் வாலிப நிலையை அடைந்து பரிபூரணம் ஆனதன் பின்னால் அவர்களுக்கு நாங்கள் அரசாட்சியை கொடுத்தோம், நாங்கள் அவர்களுக்கு ஞானத்தை கொடுத்தோம் என்று அல்லாஹ் சொல்லுவான். இந்த இடத்துல இஸ்தவா என்கின்ற வார்த்தை அமர்ந்ததன் பின்னால் நாங்கள் ஞானத்தை கொடுத்தோம். வஹாபிகளே சிரிப்பாங்க. இந்த இடத்துல அமர்ந்தான் என்கின்ற அர்த்தத்தை கொடுத்தா, அந்த குர்ஆனுடைய வசனத்துக்கு இஸ்தவாக்கு அமர்ந்தான் என்கின்ற அர்த்தத்தை யார் கொடுத்தாங்களோ அவங்களே சிரிப்பாங்க. இது மாதிரி நிறைய ஆயத்து குர்ஆனிலே இருந்து எடுத்து காட்டலாம். ஆக இன்றைய நவீன குழப்பங்களில் ஒன்றுதான் வரக்கூடிய சந்ததிகளுடைய ஈமானுக்கு பாதிப்பான கருத்துக்களை வெளியிட்டுக் கொண்டு வரக்கூடிய நவீன குழப்பவாதிகள் ஒன்றுதான் மிகவும் முக்கியமானது இந்த அல்லாஹ்வுடைய விடயம். இந்த ஹுலூல் இத்திஹாது கொள்கை, அல்லாஹ் வாரான் போறான், அங்கிருந்தான் உட்கார்ந்தான், நஊது பில்லாஹ், இவைகள் அனைத்தும் அஹ்லுஸ் சுன்னத்துல் ஜமாத் அகீதாவுடைய கொள்கை கோட்பாடுகளுக்கும் நம்பிக்கைகளுக்கும் முரண்பாடானது. அருமையான பெருமக்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அடுத்ததாக இன்றைய நவீன குழப்பவாதிகளினால் நான் ஆரம்பத்தில் சொன்னது மாதிரி செய்து கொண்டு வந்த அமல்கள் எல்லாம் இல்லாமல் ஆக்கப்பட்டது. ஒரு காலத்துல வெள்ளிக்கிழமை இரவுண்டா எத்தனை ஊடுகளில ராத்திபுகள், குர்ஆன் திலாவத்துகள், யாசீன்கள், குறைஞ்சது வெள்ளிக்கிழமை கபராளிகளுக்கு யாசீனாச்சும் ஓதுங்கப்பான்னு சொன்ன மக்கள், அந்த யாசீன் ஓத கேட்ட மக்கள், இன்றைக்கு யாசீன் ஓதுறதே ஒரு சடங்கு. ஒரு ஜனாதா வீட்டுல போய் யாசீன் ஓதினா அதை வித்தியாசமா பாக்குற 40 பேரு. இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? அதுல 40 பேர்ல யாசீன் ஓதுறத வித்தியாசமா பார்த்து கொண்டிருந்தா அதுல 30 பேர் இருப்பான், அவனுக்கு யாசீன் ஓத கூடாது என்பதற்காக வேண்டிய இல்ல, அவனுக்கு ஓத தெரியா, அவனுக்கு ஓத தெரியா, அதுக்காக வேண்டி அவன் என்ன செய்யறது? அவன் தேவையில்ல கூடாதுங்கிற பக்கத்துல நின்று போறது. ஆனா சாப்பாட்டுக்கு மட்டும் வந்து உட்கார்ந்து போறது அது வேற விஷயம். யாசீனோட தான் போகும், சோத்தோட நம்ம போகும் இல்லை. இப்படி அமல்கள் இல்லாமலாக்கப்பட்டு கொண்டு போவதற்குரிய காரணம் இந்த நவீன குழப்பவாதிகளுடைய சிந்தனைகள் ஊடுருவுவதனால. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருமை சஹாபாக்கள் கானத்தில் அன்சாரி சஹாபாக்கள் ஆகியிருந்தாங்க. குர்ஆன் மையத்துக்கு கபருக்கு பக்கத்தில் இருந்து குர்ஆன் ஓதக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்பது அஸர் மௌகூஃபான செய்திகள் இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, ஒரு மனுஷனை நீங்க அடக்கிட்டா அவருடைய தலைமாட்டுல சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுங்க, கால் மாட்டுல பக்ராவுடைய கடைசிகளை ஓதுங்க. இந்த நடைமுறை அன்சாரிகளிடத்தில் இருந்தது என்று சொல்லப்படுது. அப்ப யாசீன் மட்டும்தான் பிரச்சனையா? சூரத்துல் பக்ரா கடைசி ஓதுலாமா? இல்ல மௌத்தானவங்களுக்கு குர்ஆன் ஓதினா சேரவே சேராது. அதுக்கு இரண்டாவது போர் என்ன தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல எத்தனை சஹாபாக்கள் மௌத்தானாங்க, எத்தனை மனைவிமார் மௌத்தானாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாருக்காச்சும் குர்ஆன் ஓதினாங்களா? யாருக்காச்சும் கத்தம் கொடுத்தாங்களா? இந்த மண்டையில கொஞ்சம் எம்டியானவனோ இல்லையா, இது சரிதானே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாருக்கும் கத்தம் கொடுக்கலையே, இது சரிதானேங்கிற. அதே மாதிரி நான் 2 கேள்வி கேட்கவா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எத்தனை நோன்புகளை கடந்தாங்க? எந்த நோன்புக்கு பள்ளிக்காஞ்சி ஏற்பாடு செஞ்சு கொடுத்தாங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எத்தனை வருஷம் மக்கால வாழ்ந்தாங்க? எத்தனை ஷிர்க் ஒழிப்பு மாநாடு நடத்தினாங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கால மதீனால எத்தனை வருஷம் வாழ்ந்தாங்க? எத்தனை இரத்த தான முகாம்களை நடத்தினாங்க? அருமையான பெருமக்களை, இது ஒரு கேள்வி கேட்டுட்டே போயிடலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல இல்லாத சில செயற்பாடுகள் நாங்கள் செய்வதனால் அது கூடாது என்பது அல்ல. தருக்குன் நபியி லைஸ பி ஹராம் என்கிறது பொது விதி. அதுமே நாயகத்தினால் விடுபட்ட பகுதி என்பது, விடுபட்ட செய்திகள் எல்லாம் கூடாது என்பதும் அல்ல, ஹராம் என்பதும் அல்ல என்பதற்கு நிறைய உலமாக்கள் கிதாப் எழுதியிருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல செய்யாதது அனைத்து பிதத்து செய்யக்கூடாது, அப்படி மொத்தமா நம்ம விளங்கக்கூடாது. அப்படி விளங்கணும்னு சொன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல இல்லாத அனைத்து பிதத்தும் வழிகேடு, அனைத்து வழிகேடுகளும் நரகவாசி என்றால் இந்த வார்த்தை நஊது பில்லாஹ் சஹாபாக்களுடைய நிலைமை கேள்விக்குறியாக்கும்.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல அல் குர்ஆன் ஒன்று திரட்டப்படல, ஹரக்கத்து வைக்கப்படல, ஜுசுக்கு பேர் போடப்படல, அது மக்கியா மதனியா என்று போடப்படல, ஆயத்துகள கடைசியில எண்ணிக்கை போடப்படல, ஜபர்ஜர் இந்த ஹரக்கத்து வச்சப்படல. இதெல்லாம் பின்னுக்கால செய்யப்பட்டுச்சு. இது நல்ல விஷயம் இல்லையோ? குர்ஆனை ஒன்று சேர்த்து புத்தக வடிவில் ஆக்குறது எவ்வளவு நல்ல விஷயம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யலையே. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யாத செய்யல அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க திருப்பி 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 கேட்டதுக்கு அப்புறம் செய்யறாங்க. ஸைத் இப்னு சாபித் ரலியை பிடிச்சி அபூபக்கர் சித்திக் ரலி சொல்றாங்க, குர்ஆன் ஒன்று சேருங்க. ஸைத் இப்னு சாபித் ரலி கேட்கிறாங்க, ரெண்டு பேர்கிட்டையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யாத செய்யற நீங்க ரெண்டு பேரும் எப்படி செய்வீங்க? ஸைத் இப்னு சாபித் ரலி கேட்கிறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யாத செய்யற நீங்க எப்படி கேட்கிறீங்க? ரெண்டு பேரும் சொன்னாங்க வார்த்தை என்ன தெரியுமா? வல்லாஹி ஹுவ கைர், அது நல்ல விஷயம், நீங்க செய்யுங்க. அப்ப இதை வச்சு ஒரு இஸ்திம்பாத் எடுத்து சொல்லுவாங்க. மார்க்கத்துல நல்ல விடயம் ஒன்று, அருமை நாயகத்துடைய அந்த முன்மாதிரி இல்லாவிட்டாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமூகத்துக்கு நன்மை தரக்கூடிய சில விஷயங்களை செஞ்சு கொள்ளலாம். எது மாதிரி? இந்த நோம்புல பள்ளி கஞ்சு மாதிரி. அதுக்கு குர்ஆன் ஹதீஸ்ல ஆதாரம் தெரியுமா? குர்ஆன் ஹதீஸ் நல்ல விஷயமா இல்லையா? இந்த அடிப்படையில இப்படித்தான் அல் குர்ஆன் ஒன்று திரட்டப்படுது. பின்னுக்கு தான் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு ஆட்சி காலத்துல 30 ஜுசுக்களாக ஒன்று அமைக்கப்படுகிறது. பின்னுக்கு வரக்கூடிய சஹாபாக்கள் அபுல் அஸ்வத் துவலி ரஹிமஹுல்லாஹ் அவருடைய ஆட்சிக்கு பின்னால் அலி ரலியல்லாஹு தஆலா அவருடைய தூண்டுதல்ல தான் அதுக்கு ஹரக்கத்தை வைக்கப்படுது. அப்ப குர்ஆனுக்கு ஒன்று சேர்க்கிறது, ஹரக்கத்து வைக்கிறது எவ்வளவு நல்ல விஷயங்கள். இவைகள் எல்லாம் அருமை நாயகத்துடைய காலத்தில் இல்லாவிட்டாலும் சமூகத்திற்கு பயன் தரக்கூடியது, நன்மை தரக்கூடியது என்ற அடிப்படையில தான் கபராளிகளுக்கு குர்ஆன் ஓதப்படுகிறது, ஈசான் செய்யப்படுகிறது. இதுக்கு முன் உதாரணம் இல்லாம இல்ல, நான் சொன்ன மாதிரி நிறைய ஹதீஸ்களும் குர்ஆன் வசனங்களும் ஹதீஸ்களும் கபராளிகளுக்கு குர்ஆன் ஓதுவது அவர்களுக்கு நன்மைகளை சேர்த்து வைக்கிறதுக்கு நிறைய ஹதீஸ்கள் இருக்கு. சரி, இப்ப கபராளிக்கு நாங்க ஃபாத்தியா ஓதினா குர்ஆன் ஓதினா சேராது அப்படிங்கிறது இவங்க நிலப்பாடு தானே. ஹஜ்ஜு செஞ்சா சேருமா? ஓ, ஹஜ்ஜு செஞ்சா சேரும். மௌத்தானவங்களுக்காக ஹஜ்ஜு செஞ்சா ஹதீஸ்ல இருக்குது. ஹதீஸ்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மனைவி கேட்கிற ரசூலுல்லாஹ், என் வாப்பா ஹஜ்ஜு கடமையான நேரம் மௌத்தா போனாங்க, அஃப ஹஜ்ஜு அவங்களுக்காக நான் ஹஜ்ஜு செய்யவா? தாராளமா செஞ்சுக்கோ. வாப்பா கடன் கொடுக்குறதா அதை நீ கொடுக்கணும் தானே, அது மாதிரி நீ கொடுத்துக்கோ. இவங்க ஹஜ்ஜு செஞ்சாங்க. முடியும்டா நீங்க காட்டுங்க. மௌத்தானவங்களுக்காக உம்ரா செய்ய சொல்லிங்க, சரி ஆதாரம் செஞ்சா கூடுமா? ஆதாரம் இல்ல. ஹஜ்ஜோட கியாஸ் குடிச்சுதான் உம்ரா செய்யற. சரி, இப்ப மௌத்தானவங்களுக்காக ஹஜ்ஜும் உம்ராவும் செஞ்சா அந்த நன்மை யாருக்குங்க? மௌத்தான மனுஷனுக்காக ஹஜ்ஜு உம்ராவும் செஞ்சா அந்த நன்மை யாருக்கு போய் சேரும்? ஒரு மௌத்தான மனுஷனுக்காக தவாப் செய்யறோம், அதுல நன்மை யாருக்கு போய் சேருது? கபராளிக்கு சேருதா இல்லையா? தவாப் செய்யறாரு, 7 சுத்து சுபஹான கலிமா ஓதுறாரு, துஆ ஓதுறாரு, இந்த நன்மை எல்லாம் யாருக்கு போய் சேருது? கபராளிக்கு. பேசுங்க, யாருக்கு போய் சேருது? கபராளிக்கு தானே. இப்ப 7 தவாஃப முடிச்சுட்டு அவர் போய் 2 ரக்காத்து சுன்னத்து தொழுவாரு, சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுவாரு, குல் யா அய்யுஹல் காஃபிரூன் ஓதுவாரு, சூரத்துல் இக்லாஸ் ஓதுவாரு. இப்ப இதனுடைய நன்மை கபராளிக்கு சேருமா சேராதா? அப்ப குர்ஆன் சேராதுண்டா? அருமையான பெருமக்கள் எல்லாம் நல்லடியார்களே, எங்களுடைய மூதாதையர்கள் எதை செய்தாலும் ஆதாரம் இல்லாமல் செய்யல. எந்த விஷயத்துக்கும் ஆதாரம் இல்லாமல் செய்யல. இன்றைய நவீன சிந்தனைகளூடாக கேள்வி என்னமோ புதுசா அறிவார்ந்த கேள்வி மாதிரி கேட்டு குழப்புறதுனால கொஞ்சம் அந்த தளம்பல் நிலையில இருக்கிறவங்க வேணும்டா தடமாறலாம். அருமையான பெருமக்கள் எல்லாம் நல்லடியார்களே, இப்படி பல சமூகத்துக்கு மத்தியில பல நவீன குழப்பவாதிகளுடைய நவீன சிந்தனைகளுடைய ஊடுருவல் தான் அமல்கள் இல்லாமல் ஆக்கப்பட்டு கொண்டு போகிறது. செய்து கொண்டு வந்த இபாதத்துகளை விட்டும் மக்கள் தூரமாக்கப்பட்டு கொண்டு போறாங்க. இந்த நேரத்துலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கும் உங்களுக்கும் சொன்னாங்க, கியாமத் கடைசி காலத்துல வரக்கூடிய மக்களிடத்துல நீங்கள் நிறைய கருத்து முரண்பாடுகளை காண்பீர்கள். அப்படி நீங்கள் நிறைய கருத்து முரண்பாடுகளை காணக்கூடிய நேரத்துல
அலைக்கும் பிசுன்னதி வசுன்னதி குலஃபாய் ராஷிதீன் அல் மஹ்தியின். அந்த நேரத்தில் நீங்கள் என்னுடைய நடைமுறையையும் என்னுடைய சஹாபாக்களுடைய குலஃபா ராஷிதீன்களுடைய நடைமுறைகளையும் நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னொரு இடத்துல சொன்னாங்க 73 கூட்டம் வரும், ஒரு கூட்டம் தான் சொர்க்கம் போகும். அந்த ஒரு கூட்டம் யார் என்று சொன்ன நேரத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மா அன அலைஹி வஸஹாபி, நானும் என்னுடைய சஹாபாக்களும் எந்த வழியில் இருக்கிறோமோ அந்த வழி என்று சொன்னாங்க. இந்த ஒரு விஷயம் போதும், நாங்க இருக்கக்கூடிய வழி நேர் வழி என்பதற்கு இந்த ஒரு செய்தி போதும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க இல்லையா, மா அன அலைஹி வஸஹாபி, நானும் என்னுடைய தோழர்களும் இருக்கக்கூடிய வழி என்று சொன்னார்கள் இல்லையா, இந்த ஒரு பாயிண்ட் போதும் நாங்க இருக்கக்கூடிய நேர்வழி என்பதை அறிந்து கொள்வதற்கு. நானும் என்னுடைய சஹாபாக்களும் இருக்கக்கூடிய நேர்வழி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்படி என்றால் 20 ரக்காத்து தராவீஹ ஜமாஅத்தாக முதல்ல ஏற்பாடு செஞ்சது யாரு? உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு. இந்த செய்தி என்ன சொல்லுது? யார் 20 ரக்காத்து தராவீஹ 20ஆக தொழுகிறாங்களோ அவங்கதான் மா அன அலைஹி வஸஹாபி, நானும் என்னுடைய சஹாபாக்களும் இருந்தவரை அவங்கதான் அல் ஃபிர்கத்துன் நாஜியா, வெற்றி பெற்ற கூட்டம். ஜும்ஆவுக்கு உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு 2 பாங்க ஏற்படுத்தினாங்கன்னு சொன்னா அன் அலைஹி வஸஹாபி, நானும் எனது சஹாபாக்களும் இருந்த நடைமுறை என்றால் அந்த நடைமுறையை யார் பின்பற்றுகிறார்களோ அவர்கள் தான் அல் ஃபிர்கத்துன் நாஜியா, அவர்கள் தான் வெற்றி பெற்ற கூட்டம். மரணித்தவர்களிடத்துல இஸ்திகாசா தவஸ்ஸுல் தேடுறது. உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலத்துல அவர்களுடைய ஹசானாவுக்கு சொந்தக்காரராக இருந்தவர் பஞ்சம் ஏற்பட்ட நேரத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரௌதாவுக்கு சென்று அவர்களுடைய கபருக்கு சென்று இஸ்தஸ்கலி உம்மத்துக்கு யா ரசூலல்லாஹ், உங்களுடைய உம்மத்துக்காக நீங்க மலை பொழிவுக்கு செய்யுங்கள் யா ரசூலல்லாஹ் என்று வசீலா தேடினாங்க. உமர் இப்னு கத்தாப் ரலி அவர்களும் ஏற்றுக்கொள்றாங்க, இக்ரார் செய்கிறார்கள். மான அலைஹி வஸஹாபி, யாரெல்லாம் தவஸ்ஸுல் இஸ்திகாசா கூடும், மரணித்தவர்களுக்கு உதவி தேடுவது கூடும் என்கின்ற சிந்தனை சித்தாந்தம் கோட்பாட்டில் இருக்கிறார்களோ அவர்கள் தான் மான அலைஹி வஸஹாபி, நானும் என்னுடைய சஹாபாக்களும் இருந்த நடைமுறை என்பதை விளங்குவதற்கு இந்த ஒரு கோட்பாடு போதும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முபாஹராவுடைய ஆயத்து இறங்கிய நேரத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இதா அன தஅவுது ஃபஅமினு, நான் துஆ கேட்டால் நீங்கள் எல்லாம் ஆமீன் சொல்லுங்கன்னு சொன்னா யாரெல்லாம் கூட்டு துஆவை ஆதரிக்கிறார்களோ அவர்கள் தான் மான அலைஹி வஸஹாபி, நானும் என்னுடைய சஹாபாக்களும் இருந்த வழிமுறை. யாரெல்லாம் கூட்டு துஆ இல்லை என்று சொல்கிறார்களோ அவர்கள் இந்த மான அலைஹி வஸஹாபி என்கின்ற சித்தாந்தத்தை விட்டு அப்பால் பட்டவர்கள். அருமையான பெருமக்கள், அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ஒரு செய்தி போதும் நாம இருக்கிறது, நாங்க செய்யக்கூடிய விஷயம் நேர் வழிதான் என்பதை அறிந்து கொள்வதற்கு இந்த ஒரு விடயம் போதுமானதாக இருக்கும். எனவே நேரத்தை கருத்தில் கொண்டு இத்தோடு இந்த விடயத்தை நாங்கள் இன்ஷா அல்லாஹ் நான் நிறைவில் கொண்டு வருகிறேன். எனவே வல்லவன் அல்லாஹ் நம் அத்தனை பேருக்கும் நேரான பாதையை காட்டி அந்த நேரான பாதையில் வாழ்ந்து நேரான பாதையிலே மரணிக்கக்கூடிய நல்ல நசீபையும் தௌஃபீக்கையும் அனுகூலனத்தையும் அனுகிரகத்தையும் தந்து இமாமுனா அபுல் ஹஸன் அலி ஷாதுலி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அன்னவர்களின் பரக்கத்தினால் அல்லாஹ் தஆலா நம் அத்தனை பேருடைய இறுதி முடிவுகளையும் நல்ல முடிவாக ஆக்கி அவுலியாக்களுடைய நேசத்தை பெற்று அருமை நாயகத்தின் ஷஃபாத்தை பெற்று ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் என்ற உயர்ந்த சொர்க்கத்தில் வசிக்கக்கூடிய நல்ல நசீபை வல்லவன் அல்லாஹ் எனக்கும் எங்களுக்கும் எங்களை பெற்ற மாதா பிதாக்களுக்கும் நாங்கள் பெற்ற குழந்தைகளுக்கும் உடன்பிறப்பினர்கள் உற்றார் உறவினர்கள் அனைவருக்கும் நசீபாக்கி அருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எங்களுடைய அழைப்பை ஏற்று இந்த இடத்துக்கு வந்து நவீன குழப்பவாதிகள் என்ற தலைப்பிலே தெளிவான ஒரு உரையை நிகழ்த்தி தந்த தரீகாவுடைய அமைப்பிலே இயங்கி வரக்கூடிய கெண்டி உடுவர மஜ்லிஸுல் உலமா அமைப்பின் தலைவரும் மദ്രസத்துல் ஃபலாஹ் சுன்னி குர்ஆன் மദ്രസാவின் அதிபருமான அல் உஸ்தாத் மௌலவி அஷ்ரப் பாதுபி காதிரி வர்ரிஃபாயி அவர்களுக்கு நிர்வாகம் மற்றும் ஊர் மக்கள் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஜஸாகுமுல்லாஹ் கைரல் ஜஸா வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.